கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இங்க கூடியிருக்கிற ஒவ்வொருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். Those people are watching me on Facebook, YouTube or Zoom. So greetings to you all in the name of Lord and Savior Jesus Christ. கர்த்தர் நல்லவர், கிருபை என்றும் உள்ளது இன்றைக்கும். So we will be continuing about the beautiful series of our Bible study, Biblical Timelines and Chart. We have been doing it for a week. So God is good and He is teaching us a lot of things in our life. நம்ம காரியங்கள், நம்ம அநேக காரியங்கள் தேவன் இதன் மூலமா கற்றுக் கொடுத்துட்டு இருக்கார். கர்த்தருக்கு மகிமை உண்டாதாக நாமும். So we are in the fourth series about the church timelines. Church எப்படிலாம் travel ஆக போகுது. So we know, I already said, the church is not about the building or an organization. It's like we as a body of Christ, நம்ம கிறிஸ்துவுக்குள்ள நாம எப்படி அவரோட ரத்தத்தால கழுவப்பட்டு தேவனுடைய பரிசுத்த ஆவியோட நிறைவை பெற்றுக் கொண்டவர்கள் தான் கிறிஸ்தவர்கள். It's not about we have a Christian name, I am born in a Christian family. That doesn't mean that you are with Christ. ஏசு கிறிஸ்துவோட வாழ்ற ஒரு வாழ்க்கை தான் கிறிஸ்துவ வாழ்க்கை. ஸோ அவங்க தான் சர்ச்சுங்க. வி ஆர் கால்ட் அஸ் எ சர்ச். நம்ம எனக்கு சர்ச்சுக்கு போறீங்களா, சர்ச்சுக்கு இருந்து வந்துட்டீங்களான்னு கேட்கிறோம். வி ஆர் நாட் கோயிங் ஆர் கமிங் டு த சர்ச், வி ஆர் த சர்ச். சரிங்களா? So that's what we have been discussing about yesterday. நம்ம அந்த சர்ச்சோட ஃபர்ஸ்ட் பார்ட்டை பார்த்தோம். How the church எங்கெங்கெல்லாம் டிராவல் ஆகும் டைம் லைன்ல, நம்ம எந்த இடத்துல இருக்கோம், இனிமேல் அடுத்த நடக்க போகுதுன்னு. So I'll be also sharing the chart with you. This chart is prepared by Reverend Clarence Larkin in the year 1919, someone around 100 years ago. Amazing man of God. அவர் மூலமாக நிறைய காரியங்கள் தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்தார், நிறைய காரியங்கள் தேவன் வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். So இன்னைக்கும் we are going to use the chart what God has revealed to him. Thank you Jesus. கர்த்தர் நல்லவர். I will be sharing my screen with you. So if you have missed the part 1, it's already available on YouTube. You can go and watch in my channel, His Revival Mission, and also it's available on Facebook, His Revival Mission page. So thank you so much for joining us. So encourage your people, encourage the people who are watching us, share so that they will also know the truth with them. Thank you Jesus. I hope you could see my screen. Praise you Jesus. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஓகே, ஸோ சர்ச் என்னைக்கு பிறந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இட் ஹாஸ் born at the day of Pentecost. இயேசு கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதல், அவர் பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதில் அது எக்ஸ்ட்ரா 10 days கழிச்சு பரிசுத்த ஆவியானவர் வராரு. அந்த பரிசுத்த ஆவியானவர் என்னைக்கு வராரோ அன்னைக்கு தான் பர்த் ஆஃப் த சர்ச். சரி, அந்த நம்ம இதை குறித்து நேற்று நம்ம நிறைய காரியங்களை பார்த்தோம். எப்படி சர்ச் வந்து பார்ன் ஆச்சு, யாரு சர்ச். இன்னைக்கு ஜஸ்ட் ஒரு ஹைலைட் மட்டும் பார்த்துட்டு தென் we will be talking about the tribulation for the second coming of Jesus Christ, மில்லினியம் பத்திலாம் இன்னைக்கு பார்க்கலாம். ஸோ இந்த சர்ச்சுக்கு கான்செப்ட் எப்போ ஃபார்ம் ஆச்சுன்னா, ஆர் த டே ஆஃப் பென்டிகாஸ்ட். ஹோலி ஸ்பிரிட் என்னைக்கு வந்தாரோ அன்னைக்கு பேதுரு பிரசங்கம் பண்றாரு, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. அந்த தேவனுடைய ரட்சிப்புக்குள்ள யாரெல்லாம் வராங்களோ, இயேசு கிறிஸ்துவை உண்மையாலுமே ஏற்றுக்கொண்டு அவர் ரத்தத்தால கழுவப்பட்டு பரிசுத்த ஆவியானவரோட நிறைவை பெறாங்களோ, அவங்க எல்லாருமே they are called as a church. சரி, அப்போ இதை குறித்து இன்னைக்கு பார்த்தோம். either it could be a Roman Catholic, either it could be a Protestant, it could be a Pentecost. நம்ம எந்த பிரிவுல இருந்தாலும் we need to be born again. இந்த born again series பத்தி நம்ம ஏற்கனவே ஒரு தடவை பார்த்திருக்கோம். It's already available on YouTube. You can go and check. And நம்ம born again experience இருந்து பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்டால் தான் then we are connected with God. இயேசு கிறிஸ்துவோட நம்ம கனெக்ட் ஆயிருக்கோம்னு அர்த்தம். அப்பதான் we are called as a church. Simply நான் சர்ச்சுக்கு போறேன், நானும் கிறிஸ்டியன் சொன்னா that is not a church. Hallelujah. So அப்ப அந்த சபை இதான் உண்மையான சபை. அப்போ அவர்கள் தான் இந்த ரகசிய வரிகளை எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். நேற்று நம்ம இதை குறித்து நிறைய கிளியரா பார்த்திருக்கோம். அந்த ரகசிய வரிகளை இப்ப சர்ச் வந்து பூமியில இருக்கு. either it can be a secret Christian. இப்ப பாருங்களேன், இந்த ரகசிய வரிகளை நிறைய ரோமன் கேத்தலிக்ஸ் விடப்படுவாங்க, நிறைய ப்ரொட்டஸ்டன்ட்ஸ் விடப்படுவாங்க, நிறைய பென்டிகாஸ்டல் பீப்புள் விடப்படுவாங்க, நிறைய ஊழியர்கள் கைவிடப்படுவாங்க. யாராரு உண்மையாலுமே தேவனோட இருக்கிறாங்களோ, தேவனோட பேசி கொண்டு இருக்கிறாங்களோ, தேவனோட ரிலேஷன்ஷிப்ல இருக்காங்களோ, அவங்க மட்டும்தான் சபையா மாறுவாங்க, அவங்க மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க. they are called as real church. மற்றவங்க எல்லாருமே கைவிடப்பட்டு உபத்திர காலத்துக்கு எடுத்துக்கொள்ள போயிருவாங்க. அப்படியே அப்ப இந்த சர்ச் வந்து இங்க டிரான்ஸ்லேட் ஆகுது, டிரான்ஸ்லேஷன் ஆஃப் சயின்ஸ். சரிங்களா? இந்த சபையில யாராவது சேருவாங்க நம்ம பார்க்கும் பொழுது, இங்க வந்து கிறிஸ்து வராரு, கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்பட்டார், திருப்பி கிறிஸ்து இங்க மேகத்தின் மத்தியில தான் வராரு, பூமியில வர மாட்டார். பூமியில he is not coming. So there are 2 comings of Jesus Christ yet to happen very soon. பாருங்களேன், ஒன்னு வந்து அவருடைய ரகசிய வருகை, இன்னொன்னு 2ஆம் வருகை, the secret coming and the second coming. He is coming as a bridegroom and he is coming as a king of kings.
ஃபர்ஸ்ட் வந்து அவரோட பிரைடுக்காக வருவாரு, ரெண்டாவது நியாயத்திற்க வருவார், ராஜாதி ராஜாக பூமியில அரசாள்வதற்காக வரார். சரி, இந்த ரெண்டு சம்பவங்களும், இந்த ரெண்டு காரியங்களும் இனிமேட்டு என்னைக்கு கூட நடக்கும். இந்த ராப்சரோட டைம்ல இருந்தா யாருக்குமே தெரியாது. இந்த ராப்சர் நடந்து 7 இயர்ஸ்ல இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகை இருந்துரும். அந்த டைம்ல நமக்கு தெரியும். அப்ப இந்த ராப்சரை குறித்து தான் கிறிஸ்துவானவர்களுக்கு அந்த டைம் தெரியாது. பிதாவானவர் தவிர வேற ஒருவரும் இந்த நாளை குறித்து அறியார்கள். யாருக்குமே அது குறித்து தெரியாது. அப்ப இந்த ராப்சர் நடக்க போற டைம் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம இப்ப இருக்கோம். என்னைக்கு வேணாலும் சபை எடுத்து கொள்ளப்படும். சோ வி ஆர் இந்த லாஸ்ட் டேஸ், லாஸ்ட் மொமெண்ட்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கைவிடப்படவர்கள் எல்லாருமே உபத்திர காலத்துக்கு போவாங்க. எடுத்துக்கொள்ளப்பட்டவர்கள் எல்லாமே இயேசு கிறிஸ்துவோட மேகத்தின் மத்தியில் சந்திப்பாங்க. யாராரு? இந்த சபை எடுத்துக்கொள்ள, உயிரோடு இருக்கிற நாமும் எடுத்துக்கொள்ளப்படும். இது 1 தெசலோனிக்கர் 4:16-17 பாத்தீங்கன்னா, முதலாவது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் உயிர் தெழுவார்கள். அவங்க எங்க சர்ச்ல வந்து ஜாயின் ஆவாங்க. எங்க மேகத்தின் மத்தியில் உள்ள சர்ச்ல, பூமியில் உள்ள சர்ச்ல ஜாயின் பண்ண மாட்டாங்க. அண்ட் மீண்டும் உயிரோடு இருக்கிற நாமும் மேகத்தின் மத்தியில எடுத்துக்கொள்ளப்படுவோம். இங்க போட்டிருக்க சபை 1 தெசலோனிக்கர் 4:18-16-17 ஓகே, ஃபைன். அதுக்கப்புறம் இங்க நேத்துக்கு அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பார்த்தோம். இந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படின்னு, the reward for the righteous people. இயேசு கிறிஸ்து எப்படி வந்து ரிவார்ட் கொடுக்கிறாரு, யாராருக்கெல்லாம் கிரவுன் கிடைக்குது, யாராருக்கு ஹையஸ்ட் பொசிஷன் கிடைக்குது, இந்த ஆல் தீஸ் ரிவார்ட்ஸ் வில் ஹேப்பன். அட் த சேம் டைம் இங்க கிராண்ட் செலிப்ரேஷன் நடக்கும், கிராண்ட் ரிவார்ட் செரமனி நடக்கும். அண்ட் ஆல்சோ இங்க வெட்டிங் ஃபீஸ்ட் ஃபார் 7 இயர்ஸ். இந்த வெட்டிங் ஃபீஸ்ட பத்தி தான் ரெவலேஷன் 19:7-10 போட்டிருக்கோம். இது கல்யாண விருந்து 7:10 நான் திருப்பி ஒரு தடவை படிக்கிறேன். அப்பதான் யூ வில் பி கண்டினியூ. இதை குறிச்சு நம்ம நேத்திக்கு நிறைய காரியங்களை பார்த்தோம். ஸோ அகெயின் ஐ வில் ஹைலைட் சம் மோர் பாயிண்ட்ஸ் இன் திஸ். இந்த மேரேஜ் ஃபீஸ்ட பத்தி தான் இயேசு கிறிஸ்து அந்த 10 கன்னிகைகளின் ஓமை சொல்லும் போது அதுல மேரேஜ் பத்தி தான் சொல்லுவார். அந்த மேரேஜ்ல யாரெல்லாம் போவாங்க, எல்லாம் அங்க இருந்த 10 பேருமே கிறிஸ்டியனா இருந்தாங்க. அவங்களுக்குள்ள அந்த வெளிச்சம் இருந்தது. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இல்ல. 5 பேர்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இல்ல. அப்போ அவங்க வந்து எல்லாருமே ரட்சிக்கப்பட்டு யாருமே பாவம் பண்ணல. அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாத நிமித்தம் அவங்க நினைச்சிட்டு நானும் கிறிஸ்டியன் தானே, எடுத்துக்கொள்ளப்பட்டுருவேன்னு சொல்லிட்டு அவர் வரும் பொழுது அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பரிசுத்த ஆவியானவர் இல்லாதது நிமித்தம் 5 பேர் கைவிடப்பட்டாங்க, 5 பேர் எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. இது எல்லாமே நமக்கு தெரியும். அப்ப எடுத்துக்கொள்ளப்பட்டது எங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 25:10 கிளியராக பார்க்கும்போது they all been invited for the marriage feast. இந்த வெட்டிங், இந்த ராப்சருக்கு தான் அது அங்க வந்து ஆண்டவர் வந்து இன்டெரக்டா சொல்றாரு. இந்த வெட்டிங் ஃபீஸ்ட்ல 5 பேர் தான் போறாங்க, 5 பேர் கைவிடப்பட்டுறாங்க. ஹல்லேலூயா. அப்போ இந்த வெட்டிங் ஃபீஸ்ட பத்தி தான் வெளிப்படுத்தல் 19 7, 8, 9 பார்க்கும்போது, நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி சொல்ல கடுவோம், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. ஹல்லேலூயா. அவருடைய மனைவி அது நம்ம தான், தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். So we have to prepare. இது யாரை ப்ரிப்பேர் பண்றேன்னு, ஹோலி ஸ்பிரிட் தான் பிரைட் ப்ரிப்பேர் பண்ண முடியும். ஹோலி ஸ்பிரிட் இல்லாம பிரைடு வந்து ப்ரிப்பேர் ஆகவே முடியாது. groom is ready, ஜீசஸ் கிரைஸ்ட் இஸ் ரெடி. இந்த பிரைடு ப்ரிப்பேர் பண்றதுக்கு இப்ப பாருங்க, ஒரு கல்யாண வீட்டுல மேக்கப் போடுற ஒரு கல்யாண பொண்ணு இருக்கான்னா, அன்னைக்கு மேக்கப் போடுறதுக்கு ஒரு 4 பேர் வருவாங்க, அவளை நகமாட்டி விடுறதுக்கு 4 பேர் வருவாங்க. எல்லாம் அன்னைக்கு பயங்கர கவனிப்பா இருக்காங்க. அன்னைக்கு அவங்க மட்டும்தான் ரொம்ப அழகா தெரிவாங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் நம்மளை அழகுபடுத்தி ப்ரிப்பேர் பண்ணி அந்த பிரைடாக மாத்துறது யாருன்னா ஹோலி ஸ்பிரிட். ஹோலி ஸ்பிரிட் இல்லாம நம்மளால பிரைடாக மாறவே முடியாது. ஹல்லேலூயா. சோ அதே போலதான் அவரோட வார்த்தை, அந்த மறுரூபம், அந்த மறுபிறப்பு உள்ள எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே நமக்குள்ள வந்தாதான் we will be prepared, we will be become like a bride. அப்ப குரூம் வருவாரு, இயேசு கிறிஸ்து தான் மணவாளனாக வராரு. அப்போ மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். சுத்தமும் பிரகாசமுமான வெள்ளி வஸ்திரம். அங்க போன என்னென்ன கிடைக்கும் பாருங்களேன். அந்த வெட்டிங் ஃபீஸ்டுக்கு போற ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்பட்டவங்களுக்கு சுத்தமும் பிரகாசமான வெள்ளி வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவர்களுக்கு அளிக்கப்பட்டது. அங்க போனோன்னு நம்ம அந்த வெட்டிங் ட்ரெஸ் கொடுக்குறாங்க. தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. She has been given the finest of pure white linen to wear, for the fine linen represents the good deeds of God's holy people. அப்புறம் பின்னும் அவன் என்னை நோக்கி, யாரும் இந்த தேவதூதன், ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள். So who are the blessed one? Only those people who are raptured. அவங்க தான் ரியல் blessing. இந்த ரியல் பிளெஸிங்கை விட்டுறக்கூடாது யாருமே. இன்னைக்கு நம்ம உலக பிரகாரமான பிளெஸிங்காக ஆண்டவர்கிட்ட போராடிக்கிட்டு இருக்கோம், கத்திக்கிட்டு இருக்கோம், மன்றாடி என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். உலகத்துல அது வேணும் இது வேணும். கரெக்ட். The greatest blessing is that we have to be like a church, we have to be like a bride, and we have to taken up.
Hallelujah. There is no other option. There is no other second chance for Gentiles. நான் நல்லா சொல்லுவேன், இந்த இடத்துல என்னைக்கு சபை எடுத்துக்கொள்ளப்படுதோ அன்னியோட புறஜாதியரோட டைம் லைன் முடிஞ்சு போச்சு. we are discussing about the biblical timelines. நம்ம டைம்லைன்ஸ் ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இதோட ஜென்டைல்ஸோட டைம் லைன் முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் யூதர்களுக்கு சான்ஸ் கொடுத்தாரு இயேசு கிறிஸ்துவோட முதலாம் வருகையில, ஏற்றுக்கொள்ளல. so the chance now shifted to the Gentiles. புறஜாதியருக்கு போச்சு. பரிசுத்தாவியானவர் வராரு, பரிசுத்தாவினை யூதர்களும் நிரப்பினாரு, பிளஸ் புறஜாதியார் பயங்கரமாக நிரப்பினாரு. அவங்க யூதர்கள் மத்தியில நடந்த ரிவைவலோட ஜென்டல்ஸ் மத்தியில ஹெவி ரிவைவல் நடக்க ஆரம்பிச்சிச்சு. நாளடைவில் யூதர்கள் இல்லாமலே போயிட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு கண்ட்ரி இல்ல, அவங்களுக்குன்னு ஒரு ஸ்டேட் இல்ல, எதுவுமே இல்லாம போயிடுச்சு. அவங்களுக்குன்னு ஒரு லேண்டே இல்லாம போச்சு. ஆனா ஜென்டல்ஸ் மத்தியில இப்ப ஒண்ணு பாக்குறோம். இப்ப நம்மளாம் புறஜாதியார் மத்தியில பயங்கர ஒரு ரிவைவல், நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ரெடியாக இருக்காங்க. ஃபைன். இதான் ஜென்டல்ஸ் கொடுக்கப்பட்ட கடைசி காலம். அதுக்கப்புறம் ட்ரிபுலேஷன் பீரியட்ல தான் திருப்பி யூதர்களுக்கு ஃபைனல் சான்ஸ் ஆண்டவர் கொடுக்குறாரு, ஜென்டைல்ஸ் கிடையாது. அப்ப இந்த சர்ச் இங்க எடுத்துக்கொள்ளப்பட்டது, இங்க இருந்து இங்க டிரான்ஸ்பிகர் ஆகுது மேகத்தின் மத்தியில. இங்க இயேசு கிறிஸ்துவோட கல்யாண விருந்து நடக்குது ஃபார் 7 years. அதே நேரத்துல இங்க பூமியில 7 வருஷம் அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி, உபத்திர காலம், பயங்கரமான உபத்திர காலம். இந்த உபத்திர காலம் கைவிடப்பட்டவர்கள் எல்லாரும் அங்க போவாங்க. யாரு? அவன் கிறிஸ்டியனா இருப்பான், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இருக்க மாட்டான். அவன் பேரு ஜானுன்னு இருக்கும், ஆண்டருக்குள்ள வந்திருக்க மாட்டான். அவன் சர்ச்சுக்கு போறவனா இருப்பான், அவனுக்கும் ஆண்டருக்கும் சம்மந்தம் இல்லாதவர்கள், அவங்க எல்லாமே உள்ள வருவாங்க. பிளஸ் மத்த ஜனங்களும் அந்த உபத்திர காலத்துக்குள்ள போவாங்க. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் இங்க இந்த ஒன் நேஷன் ஒன் கவர்மெண்ட், அந்த ஆன்டி கிரைஸ்ட்னு ஒருத்தர் வருவார். அதான் இந்த சிம்பிள். அந்த வெளிப்படுத்தல் 17:1-18 வரைக்கும் போட்டிருக்குது. எப்படி சபை வஞ்சிக்க, எப்படி இந்த உலகத்துல ஒரு ஆட்சி பிறக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகா போட்டிருக்கு. பேபி இஃப் யூ ஹேவ் டைம், நீங்க வெளிப்படுத்தல் 17 நீங்க ஃபுல்லா படிச்சு பாத்தீங்கன்னா அந்தி கிறிஸ்துவோட ஆட்சியை பத்தி எல்லாம் போட்டிருக்கோம். அவன் எப்படி எல்லாம் ரூல் பண்ணுவான், எந்த மாதிரி எல்லாம் இருக்கும், என்னென்ன பிளான்ஸ் வச்சிருக்கான், எல்லாமே இருக்கும். அதுல கிளியரா இருக்கும். மேபி we will discuss about the tribulation in some other Bible study. அதை பத்தி ஒரு சார்ட் இருக்கு. we will discuss on that later. ஓகே. இங்க இந்த உபத்திர காலத்துக்கு யாரு? கைவிடப்பட்டவர்கள் எல்லாரும் போறாங்க. அந்த டைம்ல பாத்தீங்கன்னா பயங்கர ஸ்ட்ரிக்டான ரூல் ஆயிரும் பூமியில. அப்ப இந்த சிப் கான்செப்ட் எல்லாம் ரொம்ப 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 ப்ராமினன்ட் ஆயிரும், ரொம்ப கம்பல்சரி ஆயிரும். இப்பவுமே பாத்தீங்கன்னா இப்ப அந்த கொரோனா வந்துருச்சு. இந்த கொரோனா டைம்லயே இப்ப மக்களுக்கு என்ன பண்ணுன்னு தெரியல. அடுத்தது ஒரு பெரிய வேக்சினேஷன் கண்டுபிடிச்சாதான் ஒரு பெரிய சொல்யூஷன் இதுக்கு இருக்கு. அப்ப வேக்சின் கண்டுபிடிச்சா எப்படி எல்லாத்துக்கும் நம்ம ட்ரேஸ் பண்ணுவோம், யார் வேக்சின் போட்டிருக்கோம், யார் போடல. இப்ப நம்ம வேக்சின் போட்டுட்டு இருக்கோம், நம்ம வெளியில போறோம், இன்னொருத்த கொரோனா வேக்சின் போடாம இன்னொருத்த வந்தான்னா அவனை எப்படி ஈஸியா ட்ரேஸ் பண்ண முடியும்னா, ஒன்லி இஃப் யூ ஹேவ் அ சிப் இன் ஹிஸ் பாடி. அவனுக்குள்ள ஒரு சிப் வேணும். அப்போ என்ன பண்ணுவாங்க? ஆல்ரெடி தட் ப்ராஜெக்ட் இஸ் ஆல்ரெடி எக்ஸிக்யூட்டிங். ID 2020 நிறைய ப்ராஜெக்ட் இந்த மாதிரி நிறைய வந்துட்டு இருக்கு. இந்த ப்ராஜெக்ட் மூலமா என்ன பண்ணுவாங்க, அவங்க சிப் ரெடியா வச்சிருக்காங்க. என்னைக்கு வேக்சின் அந்த சிப்ல அந்த வேக்சினை இது பண்ணி they will start implementing on compulsory basis எல்லாத்துக்கும். இப்போ கொஞ்சம் ஆப்ஷனலா வச்சிருப்பாங்க, நீங்க போடுறவங்க போடலாம், தப்பிச்சுக்குவாங்க. ஆனா ஒன்ஸ் இந்த ராப்சர் நடந்து முடிஞ்சோன்னா, நான் அப்பவுமே சொன்னேன்ல, நீங்க எல்லாரும் கம்பல்சரியா போட்டிருந்தீங்கன்னா இதோ பாருங்க அந்த காஸ்மிக் ரேஸ் எல்லாம் காணாம போயிட்டாங்கன்னா அந்த அந்தி கிறிஸ்து ஒரு பெரிய நியூஸ்ல நீங்க சொல்வார். நான் பாருங்க, நீங்க எல்லாரும் போட்டிருந்தீங்கன்னா ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க, நீங்க போடாம போயிட்டீங்க, அதனாலதான் கண்டுபிடிக்கல. நவ் இட் ஹாஸ் பிகம் கம்பல்சரின்னு சொல்லிடுவான். இது இருந்தாதான் நீங்க பொருள் வாங்கவும் முடியும், விற்கவும் முடியும் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்ட உடனே அந்த ட்ரிபுலேஷன் பீரியட் வில் ஸ்டார்ட். அந்தி கிறிஸ்துவோட ஆட்சி பூமியில 7 வருஷம் பயங்கரமான உபத்திர காலங்கடக்கும். அந்த சீல் உடைக்கும் போது ஒவ்வொரு சீல்லையும் ஒவ்வொரு விதமான அழிவுகள் நடக்கும். எக்காலம் உதவும் போது ஒவ்வொரு அழிவுகள் நடக்கும். இந்த மாதிரி பயங்கர மோசமான காரியங்கள் நடந்துட்டு இருக்கும். மேபி we will see that later. சரி, இப்போ இதுல இந்த அந்தி கிறிஸ்துவோட முத்திரை எடுக்காம காட்டுலயும் மலையிலையும் கஷ்டப்பட்டு தப்பிச்சு வந்த ஒரு ஒரு கூட்ட ஜனங்கள் இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் இயேசு கிறிஸ்துவோட 2ஆம் வருகையில அவங்க தப்பிச்சு கொள்வார்கள். மீதிங்க எல்லாருமே சங்கரிக்கப்படும். அது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த 1,44,000 பேரு. அவர்கள் வெறும் யூதர்கள் மட்டும். 1,44,000 people. It's clearly written in the Bible. There is no other option. Hallelujah. Thank you Jesus. இது வெளிப்படுத்தல் 12 நம்ம கிளியராகவே பார்க்கலாம். வெளிவடத்துல 12 தான் அந்த 1,44,000 பேரு. அது எந்தெந்த தூதர்கள் எல்லாமே போட்டிருக்கோம், யாரெல்லாம் வருவாங்கன்னு. அப்ப யூதர்களுக்கு மட்டும்தான் இனிமேட் ஃபைனல் சான்ஸ் இருக்கு. ஜென்டைல்ஸ்க்கு இந்த ராப்சரோட முடிஞ்சு போச்சு. புறஜாதியருக்கு சான்ஸே கிடையாது. திருப்பி அங்க போனாலும் எய்தர் இன் மார்ட்டியர், நம்ம மார்ட்டியர்லாம் போய் தப்பிச்சு போயிடலாம் நம்ம நினைக்கவே முடியாது. ஏன்னா அப்ப கிருபையும் இருக்காது, பரிசுத்தாவியும் இருக்காது. எப்போ இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படுதோ கிருபையும் எடுத்துக்கொள்ளப்படும், பாவமன்னிப்பும் இருக்காது,
பரிசுத்த ஆவியானவர் எடுத்துக்கொள்ளப்படும். ஏன்னா பரிசுத்த ஆவியானவரை எடுத்துக்கொள்ளப்பட்டாதான் அந்த கிறிஸ்துவ வந்து ஆட்சி வரும். இப்போ வந்து பரிசுத்த ஆவியானவரோட ஆட்சி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த டே ஆஃப் பெண்டிகாஸ்ட்ல வந்த ஹோலி ஸ்பிரிட் இன்னும் அவர் எடுத்துக்கொள்ளப்படவே இல்லை. அப்போ இந்த பூமியில ஒவ்வொருத்தையும் தனிமையா ஆட்சி பண்ணிட்டு இருக்கிறது யாருன்னா ஹோலி ஸ்பிரிட், நாட் த earthly கவர்மெண்ட். ஏன்னா கிங்டம் வந்து ஏற்கனவே நமக்குள்ள எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. அந்த கிங்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தனோட கிங்டம் வர முடியும். சோ அந்த கிங்டம் எடுத்துக்கொள்ளப்படாம இன்னொரு கிங்டமும் அங்க சேர்ந்து ஒரு கிங்டம்னா அங்க ஒரு கிங் தான் இருக்க முடியும். either the Holy Spirit or the Antichrist. Holy Spirit இருக்கும் Antichrist இருக்கும் கிடையாது, கான்செப்ட் கிடையாது. So we need to understand one thing. When the Holy Spirit is there, பரிசுத்த ஆவியானவர் இருக்கும்போது அந்த கிறிஸ்துவோட ஆட்சி அந்த இடத்துல வர. நிறைய பேர் என்ன பிலீவ் பண்றாங்க, நாமளும் சபையும் ஒவ்வொருத்தரும் பாடு வழியாக தான் போய் போகும். எப்படிங்க போகும்? பைபிள் இஸ் கிளியர்லி டெல்லிங். டேனியல் 12 நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, டேனியல் 12 ஃபர்ஸ்ட் 1 and 2 பார்க்கும் பொழுது இந்த கிரேட் ஆங்குவிஷ் டேக்கு முன்னாடி, இந்த பெரிய உபத்திரவ காலத்துக்கு முன்னாடி இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். ரொம்ப தெளிவாக இருக்குது. தானியேல் 12 பாத்தீங்களா? பூமியின் தூளிலே 12:2 பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள். சில பேர் வந்து எங்க போறாங்க? ட்ரிபுலேஷனுக்குள்ள போறாங்க. சில பேர் வந்து அங்க நித்தியமான ஒரு வாழ்க்கைக்கு போறாங்க. அநேகரில் நித்திய ஜீவனுக்கும் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழுத்து எழுதுவாங்க. இது இங்கிலீஷ் பைபிள் இன்னும் ரொம்ப கிளியரா இருக்கும். Let me read from the English Bible. Thank you, Jesus. Hallelujah. Praise you, Jesus. Daniel chapter 12 verse 2. Okay. Verse 1 இருந்து படிக்கிறேன். At the time Michael the archangel who stands guard over your nation will arise. Then there will be a time of anguish greater than any since nations first came into existence. இதான் அந்த உபத்திர காலத்துக்கு முன்னாடி நடக்க போகுது. இந்த உபத்திர காலம் மாதிரி இனிமேல் எங்கேயுமே நடந்தது இல்லை. அவ்வளவு மோசமான உபத்திர காலம் நடக்க போகுது. But at the time everyone your people whose name is written in the book will be rescued. அதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்படும். உபத்திர காலத்துக்குள்ள சபை பிரவேசிக்கிறது. It is clearly written. பாருங்களேன். Many of those whose bodies lie dead and buried will rise up. இதான் இங்க சொன்னேன். பாருங்களேன், கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்கள் எல்லாம் ஃபர்ஸ்ட் உயிரோட எழுப்புவாங்க. 1 தெசலோனியர் 4:16-17 ரைஸ் அப். சம் டு தி எவர்லாஸ்டிங் லைஃப் அண்ட் சம் டு தி ஷேம் அண்ட் எவர்லாஸ்டிங் டிஸ்கிரேஸ். பின்னாடி வரும். those who are wise will shine brighter as like. அப்போ என்ன போட்டிருக்கு? But at the time every one of your people whose name is written in the book will be rescued. The great anguish days, இந்த tribulation வரதுக்கு முன்னாடி சபை ரெஸ்கியூ ஆயிரும். கிளியர்? சரிங்களா? அப்போ those who are still confused, நான் தான் சொல்வேன், ஒரு கிங்டம் இப்ப நமக்குள்ளதான் கிங்டம் இருக்கு. அந்த கிங்டமோட ஓனர் வந்து ஹோலி ஸ்பிரிட். இயேசு கிறிஸ்து அந்த கிங்டம் நம்மளுக்குள்ள எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அந்த கிங்டம் இஸ் இன்சைட். அது ஆளுகை சேருது. இந்த கிங்டம் எடுத்துக்கொள்ளப்பட்டதுக்கு அப்புறம் எப்பவுமே இது ரோமர் சாம்ராஜ்யம் இருக்கும்போது கிரேக்க சாம்ராஜ்யம் இருக்காது. when there is a Rome, அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ரோம் டிஸ்ட்ராய் ஆனதா அடுத்தது கிரீக் வரும். ரெண்டுமே அட் டைம்ல சரி ஆட்சி நடக்காது. there is only one king. இப்போ ஹோலி ஸ்பிரிட் தான் அந்த கிங்காக நம்ம மத்தியில பூமியில இருக்கிறாரு. என்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் சபையோடு எடுத்துக்கொள்ளப்படுறாரோ ஃப்ரம் தட் டே ஆன்வர்ட்ஸ் தான் அந்தி கிறிஸ்துவுக்கு பவரே கிடைக்கும். அதுக்கு முன்னாடி அவனுக்கு அதிகாரம் கிடையாது. சும்மா வந்து இப்ப வளர்ந்துகிட்டு இருப்பான், ஆனா அவனால ஆட்சி செய்ய முடியாது. நம்ம அந்தி கிறிஸ்துவோட கண்ட்ரோல பார்க்கலாம். பட் he cannot make a complete rule over us. ஹோலி ஸ்பிரிட் இருக்கும்போது அவனால ரூல் பண்ண முடியாது. ஓகே, so make sure நம்ம வந்து இந்த ராப்சர்ல எடுத்துக்கொள்ளப்பட்டணும். there is no other ஆப்ஷன். இங்க நம்ம எடுத்துக்கொள்ளப்பட்டாதான் நமக்கு வந்து ஒரே ஒரு ஆப்ஷன். நம்ம இப்ப கடைசி நாட்கள்ல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்னைக்கு வேணாலும் இந்த டிரான்ஸ்லேஷன் ஆஃப் செயின்ஸ் நடக்கும். அதே மாதிரி இது கிறிஸ்துவுக்குள்ள மரித்தவர்களும் உயிர் தள்ளுவாங்க. அப்ப சபை இங்க இருந்து இங்க ஷிஃப்ட் ஆகும் மேகத்தின் மத்தியில. அப்புறம் 7 வருஷம் நமக்கு கல்யாண விருந்து. அதான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். வெளிப்படுத்தல் 19, 7, 8, 9 ரொம்ப அழகா அவரை பத்தி போட்டிருக்கோம். அப்போ வெளிப்படுத்தல் அந்த கல்யாண விருந்துல என்ன நடக்கும், யார் எடுத்துக்கொள்ளப்படுவாங்க, அவங்களுக்கு அந்த வெள்மையான வஸ்திரத்தை கொடுப்பாங்க, எல்லாமே நம்ம பார்த்தோம். ஓகே, ஃபைன். கொடுத்து முடிச்சுட்டு த சேம் அப்ப அதே ஆளுங்க தான் யாரு? இந்த இயேசு கிறிஸ்துவோட திரும்பி அவங்களோட சேர்ந்து வராங்க. இது வந்து ரகசிய வருகை. இது 2ஆம் வருகை. 2ஆம் வருகையில அவர் ஒளிவு மலையில வராரு. ஓகேங்களா? அப்ப ஜக்கரியால போட்டிருக்க தீர்க்கதரிசனம் நிறைவேறும். அந்த மலை 2ஆ பிளக்கும்னு சொல்லிட்டு இன்னைக்கும் நிறைய பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மலையில தான். அதுக்கு முன்னாடி சபை எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும். அப்போ யாரெல்லாம் வராங்க? பரலோகத்துல உள்ள வெளிப்படுத்தல 19, 14
பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தடுத்தவர்களாய். இது வந்து இந்த ராப்சர்ல போனவங்க வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் இயேசு கிறிஸ்துவுக்கு பின் சென்றார்கள். தேங்க்யூ லார்ட். அப்போ புறஜாதிகள் வெட்கப்படும்படிக்கு அவர்களுடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவோட பட்டயம் இதுதான் நியாய தீர்ப்பு நடக்குதாங்க புறப்படுகிறது. இரும்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தார் என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேல் அவருடைய தொடையின் மேலும் எழுதியிருக்கிறப்படுகிறது. அவர்தான் ராஜாதி ராஜாவா வருகிறார் இயேசு கிறிஸ்து. அப்ப என்னதுன்னா சபை எடுத்துக்கொள்ளப்படுது, கிளவுட்ஸ்க்கு போகுது, 7 வருஷம் அங்க வெட்டிங் ஃபீஸ் நடக்குது. வெட்டிங் ஃபீஸ் நடந்து முடிஞ்சோன்னா இயேசு கிறிஸ்துவோட நாமளும் வரோம். இங்க பாத்தீங்கன்னா இந்த தப்பிச்சு காட்டிலையும் மலையிலையும் இருந்த அந்த யூதர்கள் 1,44,000 பேர் முத்திரை போடாமல் அந்த கிறிஸ்துவோட விக்கிரகத்தை வணங்காதபடி அவர்கள் மட்டும் தான் சேவ் பண்ண. மத்தவங்க எல்லாத்துக்கும் கமெண்ட் கொடுப்பாங்க. இன்னும் நம்ம டீட்டெயிலா இந்த ட்ரிபுலேஷன் சார்ட் பத்தி ஒரு நாள் பார்க்கலாம். அப்போ இங்க ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வருகையில வரும்பொழுது, 2ஆம் வருகையில வரும்பொழுது அங்க இருக்கிற அந்த தூதன் வந்து ஆகாயத்து பட்சங்களுக்கு ஒரு கமெண்ட் கொடுப்பாரு. நீங்க இன்னைக்கு வந்து ஒரு கிரேட் ஃபீஸ் நடக்க போது ரெடியா இருங்க. ஏன்னா இந்த 1,44,000 பேரை தவிர யார் அந்தி கிறிஸ்துவோட முத்திரையை போட்டிருந்தாங்களோ அத்தனை பேரும் சங்கரிக்கப்படுவாங்க. அத்தனை பேர் தே வில் டிஸ்ட்ராய், தே வில் பி அவரோட வாயிலிருந்து வர அந்த பட்டயத்தின் மூலமாக எல்லாரும் அழிக்கப்படுவார்கள். அந்த 1,44,000 people will be saved. அது யாரும் யூதர்கள் மட்டும். அப்ப நமக்கு நல்லா பாத்துக்கணும். நமக்கு இங்க மட்டும்தான் சான்ஸ் இருக்கு. we are in the last moment, last secondல வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இந்த சான்ஸ் நம்ம விட்டுட்டோம், finish for ever hell. அந்த மாதிரிதான் ஒரு கான்செப்ட், அந்த மாதிரிதான் ட்ரூத் இருக்கு. ஹல்லேலூயா. அப்ப இங்க சபை இங்க இயேசு கிறிஸ்து வராரு, சபையோட தான் திரும்பி வராரு. சபை எடுத்துக்கொள்ளப்பட்டாரு. ஆனா இந்த சபை வந்து ஸ்பிரிச்சுவல் ரெலம்ல இருக்கும், ஸ்பிரிச்சுவல் பாடிஸ்ல இருப்பாங்க, ஹெவன்லி பாடிஸ். இங்க வராங்க. அப்ப இங்க இருந்து அந்த 1 lakh அப்ப இங்க வந்த உடனே பிசாசானவன் கட்டப்படுவான். 1000 வருஷம் அவனுக்கு பாதாளத்தை தள்ளப்பட்டுருவாங்க. அந்தி கிறிஸ்துவும் ஃபால்ஸ் கிரைஸ்ட், ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் எல்லாருமே பாதாளத்தில் தங்கப்பட்டுருவாங்க. இங்க வந்து there will be a rule of 1,000 years by Christ. இயேசு கிறிஸ்துவோட 1000 வருஷம் அரசாட்சி இங்க நடக்கும், பூமியில நடக்கும். அப்ப சபை வந்து எடுத்துக்கொள்ளப்பட்ட சபை இங்க போயிட்டு இங்க வந்து திருப்பி இங்க வந்து ஸ்பிரிச்சுவல் டிராவல்ல திருப்பி பூமியில இருப்போம். இங்க வந்து ராஜாதி ராஜாவாக இயேசு கிறிஸ்து இருப்பாரு. 1,44,000 பேரோட ஜென்ரேஷன் திருப்பி பெருகும். அப்ப இங்க பூமியில கண்ணீர் இல்லை, கஷ்டம் இல்லை, துன்பம் இல்லை, எல்லாமே பார்த்திருக்கிறோம். அந்த ஏசாயா 61 போட்டிருக்கிறதுலாம் நடக்கும். அப்பதான் எங்க ஒரு லயனும் ஒரு காஃபும் சேர்ந்து மேயும், ஒரு சின்ன குழந்தைய வந்து பாம்பு பொத்துல கை விட்டு பார்க்கும், பாம்பு கொத்தாது. ஏன்னா அது எல்லாமே 1000 வருஷம் ஆசாச்சு நடக்க வேண்டியது. அது எல்லாமே அப்ப நடக்க வேண்டிய காரியங்கள். நம்ம அன்னைக்கு நேரத்துல அது இப்பதான் நடக்குமான்னு பாத்துக்கிட்டு இருக்கோம். அது எல்லாமே 1000 years ரூல நடக்கும். ஏன்னா அப்ப வந்து ஈவில் கிடையாது, அப்ப பிசாசானவன் கிடையாது, யாருமே வஞ்சிக்க முடியாது, கண்ணீர் இல்ல, அழுகை இல்ல. ஆனா சபை வந்து they will be the spiritual advisors. அங்க உள்ள ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலர்ஸ் மாதிரி அங்க இருப்போம் நம்ம. சபை சர்ச் will be the spiritual counselor. அங்க அந்த கவுன்சிலர் நம்ம இருப்போம். சரி, அப்போ அந்த 1000 வருஷம் முடிகிற டைம்ல பிசாசானவன் கொஞ்ச காலத்துல இது ரிலீஸ் பண்ணி விடுவாங்க. ரிலீஸ் பண்ணி விடுச்சோன்னா இங்க மீதி இருக்கிற அங்க இருக்கிற ஜென்ரேஷனை வஞ்சிக்கப்படுவாங்க. தென் த வார் பிட்வீன் த குட் அண்ட் தி ஈவில். தென் த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் வில் பி தேர். அந்த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்டுக்கு முன்னாடி டைரக்டாவே இந்த பிசாசு, அந்தி கிறிஸ்து, ஃபால்ஸ் கிரைஸ்ட், ஃபால்ஸ் ப்ராஃபிட்ஸ் எல்லாமே எரிகிற அக்னியில, the lake of fireல they will be thrown for ever and ever for eternity. அதே போல கிறிஸ்து அல்லாத மரித்தவர்கள் எல்லாருமே நியாயத்தீர்ப்புக்கு வருவாங்க, அந்த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட். அதை பத்தி நம்ம ப்ரீவியஸ் சார்ட்ல அழகா பார்த்தோம். அந்த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட்ல யாரெல்லாம் வருவாங்க, அவங்களுக்கு நியாயத்தீர்க்கப்படும். இங்க வந்து திருப்பி சபை வந்து கொஞ்ச நாட்கள் எடுத்துக்கொள்ளப்பட்டு, ஏன்னா இந்த பூமி ஹாஸ் டு டிஸ்ட்ராய், இந்த பூமி ஹாஸ் டு ப்ரிப்பேர் ஃபார் த நெக்ஸ்ட் ரெலம். அடுத்த காரியத்துக்காக ப்ரிப்பேர் பண்ண போறாங்க. என்னது? புதிய வானம் புதிய பூமிக்காக. இந்த 1000 வருஷம் அரசாட்சிக்கு அப்புறம் ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த ஒயிட் த்ரோன் ஜட்ஜ்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போது இந்த பூமி வந்து பழைய வானம் பழைய பூமி எல்லாமே ஒளிந்து போகும். 2 பேதுரு 3:7-13. Let me read from the English Bible. And by the same word the present heavens and earth have been stored up for the fire. அக்னினால அழிக்கிறதுக்காக அதை வந்து ஸ்டோர் பண்ணிருக்கீங்க. இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற, நீங்க நினைச்சிட்டு இருக்கலாம் வீட்டுல உங்களுக்கு கார் இருக்கு, பங்களா இருக்கு, அவ்வளவு கெட்டுறேன், இது எல்லாமே ஒரு நாள் அக்னியில எரிஞ்சு போயிடும். ஏன் நம்ம ரகசிய வீரர்கள் எடுக்கும் போது கூட நம்மளோட ஒரு சின்ன பென்சில் கூட நம்ம இங்க எடுத்துட்டு போக முடியாது, எல்லாமே இங்கதான் இருக்கும். மேபி கைவிடப்பட்டவங்க யூஸ் பண்ணுவாங்க, உங்க கார் வந்து இங்க கைவிடப்பட்டவங்க யூஸ் பண்ணிடுவாங்க. உங்க வீட்டுல இருக்கிற டிவி, பிரைஸ் காட் ஃபார் தட். அப்போ நமக்கு வந்து இந்த பூமியிலேயே நம்ம கண் இருந்துச்சுன்னா, ஒருவேளை நம்ம வந்து பூமியிலேயே ஐயோ எல்லாமே போச்சு நிறைய பேர் வந்து இப்படி சொல்றாங்க.
ஐயோ நான் எல்லாத்தையும் விட்டுட்டு எப்படி வர்றது, எல்லாத்தையும் நம்ம வந்து இங்கேயே இருக்கிறதுக்காக ஆண்டவர் நம்மளை படைக்கல, நம்ம அவரோட இருக்கிறதுக்காக தான் நம்மளை படைச்சிருக்கிறார். அப்ப இன்னைக்கு நிறைய பேர் இங்க பூமியிலேயே சேர்த்து வச்சு வச்சு அவங்களோட மைண்ட் எல்லாமே பூமியிலே ஆயிடுச்சு. அவங்களால ஐயோ இதை விட்டுட்டு நான் எப்படி வர முடியும், அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டுக்கு வந்துட்டாங்க. இதெல்லாமே கடைசி காலத்துல நடக்க வேண்டிய காரியங்கள். அப்போ அந்த கடைசி காலத்துல சத்தியத்துக்கு நேராகவோ, இயேசு கிறிஸ்துவுக்கு நேராகவோ, பரலோகத்துக்கு நேராகவோ, தேவனோட நித்தியமா வாழ்றதுக்கு நேராக கிடையாது. அவங்களோட ஆசீர்வாதம் எல்லாம் பூமியில நான் பெருகணும், பூமியில நான் அப்படியே பெருகி இடம் கொண்டு அப்படியே வலதுபுறமும் இடதுபுறமும் யாருமே அசையாதபடி, யாருமே நுழையாதபடி நான் பெருகி இருக்கணும்னு தான் விரும்புறாங்களே தவிர அவரோட நான் பெருகணும்னு ஆசைப்படுறது இல்ல. அவரு பெருகணும்னு ஆசை இருக்கணும். அதான் யோவான் ஸ்நானகன் ரொம்ப அழகா சொல்றாரு. அப்ப இந்த சபை பாருங்களேன், அப்போ நம்மளோட திங்ஸ் எல்லாமே இங்க கைவிடப்பட்டோம். அது வந்து இங்க கைவிடப்பட்டவர்கள் யூஸ் பண்ணுவாங்க. பிரைஸ் காட் ஃபார் தட். சோ நத்திங் இஸ் யோர்ஸ். நம்ம போட்டிருக்க ஒரு சின்ன சட்டை கூட நம்மளால எடுத்துட்டு போக முடியாது. ஹல்லேலூயா. சோ அப்போ இந்த ஒரு சம்பவம் தான் இந்த ராப்சர்ல நடக்கும். சோ பிரைஸ் காட். உங்களோட திங்ஸ் எல்லாமே நீங்க இப்பொழுதே நீங்க மறக்க ஆரம்பிச்சிருங்க. அப்பதான் உங்களுக்கு பரலோக காரியத்துக்குள்ள நீங்க உங்களால என்டர் ஆக முடியும். ஹல்லேலூயா. அப்போ சரி, லெட்ஸ் கம் டு த பாயிண்ட். இங்க மில்லினியம் முடியுது. மில்லினியம் முடிகிற டைம்ல பிசாசானவன் எல்லாமே அங்க தூக்கி போட்டாச்சு. நவ் பேதுரு 2 பேதுரு 3 7-13 வரைக்கும் நான் வாசிக்கிறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்துட்டோம். they are being kept for the day of judgment when ungodly people will be destroyed. But you must not forget this one thing, dear friends. A day is like 1,000 years to the Lord, and 1,000 years is like a day. The Lord is not really being slow about his promise as a people think. No, he is being patient for your sake. அவர் நமக்காக தான். ஏன் வருகை தாமதிக்குது நிறைய பேர் கேட்பாங்க. இந்த எப்பயோ வந்திருக்கணுமே, நானும் பாக்குறேன், 40 வருஷமா பாத்துட்டு இருக்கேன் வருவாருன்னு. ஏன் தாமதிக்கப்படுதுன்னு இங்க அதுக்கு ஒரு ஆன்சர் இருக்கு பாருங்க. அவர் எதுக்கு தாமத்தை வைக்கிறாருன்னா, நம்ம இன்னும் ரெடியாலன்னு அவருக்கு தெரியும். அதுக்காக தான். ஏன்னா வந்துட்டதுக்கு அப்புறம் நமக்கு வந்து ஆப்ஷனே கிடையாது. சோ வர்றதுக்கு முன்னாடி நம்ம ரெடி ஆயிடணும். அதுக்கு தான் அவர் வந்து அவரோட கிரேஸ், இங்கதான் அவரோட கிரேஸ் ஆக்டிவேட் ஆகுது. அவரோட பேஷன்ஸ் இங்கதான் ஆக்டிவேட் ஆகுது. சோ அதன் நிமித்தம் தான் நாம இன்னும் தப்பிக்கப்பட்டு இருக்கோம். நமக்கு இன்னும் அந்த கிரேஸ் கொடுக்கப்பட்டு இருக்காரு. He does not want anyone to be destroyed, but wants everyone to be repent. எல்லாருமே மனம் திரும்புறதுக்காக தான் அவர் இன்னும் கொஞ்சம் காலம், இன்னும் கொஞ்சம் நேரம், இன்னும் கொஞ்சம் நிமிஷம் எல்லாருக்கும் டைம் கொடுத்துட்டு இருக்காரு. பிகாஸ் அவருக்கு தெரியும், இங்க கைவிடப்பட்டனா there is no other option. Then the heavens repent, but the day of the Lord will come as unexpectedly as a thief. ஒரு திருடம் வர மாதிரிதான் அந்த ரகசிய வருகை நடக்கும். 2ஆம் வருகைக்கு வந்து எல்லாத்துக்கும் தெரியும். இதுல இருந்து ஒரு 7 years இங்க கால்குலேட் போட்டுக்கலாம், 2ஆம் வருகை நடந்துரும். அப்போ நம்ம இருக்கக்கூடாது. அதுதான் நம்ம வந்து 2ஆம் வருகையில பங்கேற்க மாட்டோம். So we will be participated in the rapture. சீக்ரெட் கமிங்ல நம்ம பங்கேற்க வேண்டும். 2ஆம் வருகையில நம்ம அவரோட சேர்ந்து நம்ம வரணும். நம்ம இங்கிருந்து போறதில்ல. இங்கிருந்து அவர் வந்து யாரையும் கூட்டிட்டு சபையை கூட்டிட்டு போறது வந்து ரகசிய வருகை இல்ல. 2ஆம் வருகையில சபையும் சேர்ந்து அவரோட சேர்ந்து வரும். ஹல்லேலூயா. Then the heavens will pass away. இந்த எல்லாமே நடந்து முடிஞ்ச உடனே பாருங்களேன். Then the heavens will pass away with a terrible noise, and the very elements themselves will disappear in fire, and the earth and everything on it will be found to deserve judgment. எல்லா காரியங்களும், since everything around us is going to be destroyed like this, what holy and godly lives you should live. எல்லாமே அழிந்து போறதுக்காக ஆண்டவர் நம்மளுக்கு நியமிச்சிருக்காரு. நீங்க வச்சிருக்க ஒவ்வொரு காரியமும் ஒரு நாளைக்கு எல்லாமே அழிஞ்சு போயிடும். எல்லாமே அக்னியில் எரிஞ்சு போகும். உங்க வீடோ, உங்களோட காரோ, உங்களோட பங்களோ, உங்களோட லேண்டோ, நீங்க வச்சிருக்க சொத்தோ எல்லாமே ஒரு நாள் அக்னியில் எரிஞ்சு போகும். அப்போ அதெல்லாம் எரிஞ்சு போகும். அப்ப நம்ம எவ்வளவு தூரம் நம்ம கேர்ஃபுல்லா வாழணும்னு கேட்கிறாருங்க. Looking forward to this day of God and hurrying it along, and on the day he will set the heavens on fire and the elements will melt away in the flame. But we are looking forward to the new heavens and new earth. இந்த பழைய வானமும் பழைய பூமியும் ஒளிந்து போகும். நமக்காக ஒரு புதிய வானம் புதிய பூமி உண்டு பண்ணி சபை அங்க கொண்டு போய் அங்கதான் அந்த நியூ ஜெருசலேம் கொண்டு போய் வைப்பார். The church in the New Jerusalem on the earth. அப்போ பாருங்க, இந்த சபை இப்ப நமக்கு இங்க இருக்கும். எவ்வளவு பெரிய சீக்வன்ஸ் இருக்கு பாருங்களேன். நம்ம இப்ப லாஸ்ட் மொமெண்ட்ல இருக்கோம். இங்க இந்த சபை எடுத்துக்கொள்ளப்படும். கிறிஸ்துக்குள் மரித்தவரும் சபையில சேர்ந்துருவாங்க. இங்க உயிரோடு இருக்கிறவர்களும் சபையில போய் சேர்ந்துருவாங்க. 7 வருஷம் கல்யாணம் இருந்து திருப்பி சபை தேவனோட இயேசு கிறிஸ்துவோட திருப்பி பூமிக்கு வரும். 1000 வருஷம் அரசாட்சியில சபை வந்து ஒரு ஸ்பிரிச்சுவல் கவுன்சிலரா இருப்பாங்க. திருப்பி கொஞ்ச காலம் இப்படி எடுக்கப்பட்டு இங்க வந்து பழைய வானம் பழைய பூமி எல்லாமே அழிந்து திருப்பி புதிய வானம் புதிய பூமி அங்க வந்து நியூ ஜெருசலேமை வச்சு ஒரு புதிய எருசலேம் அங்க உருவாகும். அந்த எருசலேம்ல சபையை கொண்டு வந்து சேர்ப்பார். Wow, what an amazing God we have. How many of you really blessed
எத்தனை பேருக்கு இந்த ஒரு சம்பவம் உங்களுக்கு புரியுது? This chart we need to know. இந்த டைம்லைன் நமக்கு தெரிஞ்சாதான் சர்ச் ஓட டைம்லைன் we should know. நமக்கு பழைய டைம்லைன் பார்த்திருக்கோம். நம்ம 2000 இயர்ஸா எப்படி ரிவைவல் நடந்துட்டு இருக்குது, சர்ச்ல என்ன நடக்குது. ஆனா this is the transportation of the church. இந்த இப்ப எர்த்ல இருந்து திருப்பி வந்து கிளவுட்ஸ்க்கு போகும், கிளவுட்ஸ்ல இருந்து திருப்பி வந்து நம்ம வந்து வெட்டிங் ஃபீஸ்ட்க்கு போறோம், வெட்டிங் ஃபீஸ்ட்ல இருந்து திருப்பி இயேசு கிறிஸ்துவோட பூமிக்கு வருவோம். 1000 வருஷம் சர்ச் வந்து will be like a spiritual counselor. திருப்பி it will be taken up, then it will be placed in the new earth. புதிய பூமியில நம்மளை திருப்பி வைப்பார். And I saw a great white throne, Revelation 20:11ல பாருங்களேன். Then I saw a great white throne, and on the one sitting on it, the earth and the sky fled from his presence, but they found no place to hide. இங்க என்ன போட்டிருக்கு? The earth and the sky. இந்த பீட்டர் வந்து அது ஹெவன்ஸ் எழுதியிருப்பாரு, வானமும் பூமியும் ஒளிந்து போன்னு போட்டிருக்கோம். இங்க வந்து ஜான் வந்து ஸ்கைன்னு எழுதியிருக்காரு. The earth and the sky fled away from his presence. அப்படின்னா இப்ப பார்க்க நம்ம வானமும் பூமியும் அவருடைய பிரசனத்துல இருந்து அது அழிந்து போகும். புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம்ல it has 1,440 square miles, I guess, if I'm not wrong. அந்த மைல் ஸ்கொயர் டைமென்ஷன்ஸ் கூட இருக்கு. அந்த புதிய எருசலேம் எவ்வளவு பெருசா இருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் பைபிள்ல ரொம்ப அழகா இருக்கு. நம்ம அதை பத்தி நம்ம ஒவ்வொரு நாளும் வித்தியாசமா பார்க்கலாம். So this is the transportation of the church. Church எல்லாம் எங்க போகணும். So be ready. The church has to be chosen. நம்ம வந்து அந்த சர்ச்சுக்குள்ள வந்துடணும். யார வருவாங்க? Only those who are born again, only those who are filled with the Holy Spirit, only those who are having the constant relationship with Jesus Christ. இயேசு கிறிஸ்துவோட அனுதினமும் பெர்ஃபெக்ட்டான ரிலேஷன்ஷிப்ல இருக்கவங்க மட்டும்தான் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். So let's prepare our hearts and mind so that you should not be miss the chance. அவரோட வரும்பொழுது நாம மிஸ் பண்ணிடவே கூடாது. இந்த சபையின் திருப்பி வரும்னு எங்க வசனம் போட்டிருக்குன்னா 1 தெசலோனியன் 3:13 ரொம்ப கிளியராவே இருக்கு. May he as a result make your heart strong, blameless and holy as you stand before God. Okay, but God our Father, when our Lord Jesus comes again with all his holy people. இதேதான் வெளிப்படுத்தல் அந்த 19-14 திருப்பியும் அந்த பரிசுத்தவான்கள் எடுக்கப்பட்டிருக்காங்க. 7-9 ராப்சர் நடக்குது. அதாவது வெளிப்படுத்தல் 19:7-9 கிட்ட அந்த ராப்சரை பாக்குறோம். வெளிப்படுத்தல் 19-14 ரகசிய, அதாவது 2ஆம் வருகையில திருப்பி அதே எடுக்கப்பட்ட அந்த சபையோட சேர்ந்து திருப்பி வரார். The Bible is so clear. அப்போ நமக்கு எல்லாமே ஆண்டவர் வந்து ரொம்ப தெளிவாக பண்ணியிருக்கிறார். So we need to prepare ourselves, keep ourselves connected with Jesus all the time. மணவாளன் யாருன்னு தெரியாம மணவாட்டி போகவே முடியாது. So we need to know who our Jesus is. நம்ம இப்பமே அவர்கிட்ட பேசி பழக ஆரம்பிக்கணும், அவரோட நெருங்கி பழகணும், அவரோட க்ளோஸ் வாக் வித் காட். பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஏனோக் வாக்ட் வித் காட். அந்த அளவுக்கு வாக் இருந்தது. அவர் ராப்சர்ல போனாரு. எலைஜா வாஸ் வெரி க்ளோஸ் வித் காட். அந்த அளவுக்கு ஒரு க்ளோஸ்னஸ் இருந்தது. the Sabbath will taken up. So the rather than being a Christian, rather than be with Christ, நான் எப்பவுமே சொல்வேன், ஸோ நீங்க கிறிஸ்டியனா இருக்கிறத விட கிரைஸ்டோட இருங்க. அப்பந்தான் we will be called as a church and we will be taken up. May God bless you with this wonderful word about the church timelines. So please spread the word across. Let everybody knows the truth and encourage each and everyone to prepare themselves for the taken up of the church. Hallelujah. So before we end, let's close our eyes. Loving Heavenly Father, we thank you so much for this wonderful day, wonderful time. You're an awesome God. You're an amazing God. You're a wonderful God. நீங்க நல்லவரும் வல்லவரும் போதுமானவரும் இருக்கீங்க. எங்கள் மத்தியில உம்முடைய பிரசனத்தினால் எங்களை நிரப்புங்க. கர்த்தாவே, உம்முடைய வருகை மிக சமீபமா இருக்குது. இந்த சத்தியத்தை எங்களுக்கு நீங்க கத்துக் கொடுத்தீங்க, அதற்காக நன்றி. அப்பா, இதன் மூலமாக நாங்கள் விடுதலை பெறவும், நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறவும், உம்மை சந்திப்பதற்காக நாங்கள் பங்கேற்கவும் எங்களுக்கு ஒரு கிருபை தாங்க. நாங்கள் அல்ல, நீரே மகிமைப்படுங்கப்பா. ஆண்டவரே, எங்களோட வாழ்க்கையில இன்னும் என்ன ஒரு அவயங்களில் அப்பா உண்மை அறியாமல் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அந்த இடத்துல நீங்க வந்து ஃபில் பண்ணுங்க சுவாமி. லார்ட் ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியானவரே, நீங்க இந்த சரீரத்தை அப்பா இயேசுக்கு ஏற்ற மனவாட்டிகளாக மாற்றும். அப்பா ஒவ்வொருத்தரையும் மாற்றுங்க. That's your greatest work you are doing, Lord. Prepare our hearts and mind. Bless each and every those who are watching. Prepare their hearts anytime you are coming there to take the church. We bless you and honor you. In Jesus' matchless name we pray. Amen. May God bless you. Thank you so much for joining in. Let's meet tomorrow at 6:30. God bless you.